கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட everybody together. எந்த ஸ்டேட்லயுமே நடக்காது, எந்த மாநிலத்திலும் நடக்காது. கூடுதலாக 17 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. வரலாற்றை திருத்தி எழுதிய திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 1000 ரூபாய் என்ற தொகை நிச்சயம் உயரும் எனவும் உறுதி. தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் பிரம்மாண்ட விழா. கலை நிகழ்ச்சிகளோடு களை கட்டியது அரங்கம். அரசின் பல்வேறு திட்டங்களால் பலனடைந்த பெண்கள் அனுபவங்களை கூறி நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து உருக்கம். AI தொழில்நுட்பம் முதல் ராக்கெட் சயின்ஸ் வரை சாதித்த பெண்கள். ராணுவ மேஜர் ஜெனரல், அரசு மருத்துவர்கள், பேச்சாளர்கள் என பல துறை பெண்கள் தமிழ்நாடு அரசுக்கு புகழாரம். நில உரிமை போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அனைத்து திட்டங்களும் பெண்களை மனதில் வைத்தே தீட்டப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பெண் உரிமையில் தமிழ்நாடுதான் முன்னோடி எனவும் பெருமிதம். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை கொடுத்த ஊக்கமே 4 பதக்கங்களை வெல்ல காரணம். பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற துளசிமதி முருகேசன் பேச்சு. மகளிர் முன்னேற்றத்தை காண பெரியார் இல்லையே என நடிகர் சத்யராஜ் பேச்சு. பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றம் 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தின் வீச்சு எனவும் பெருமிதம். AK-47 துப்பாக்கிகளை தனித்தனியாக பிரித்து அசத்திய பெண் கமாண்டோக்கள் மீண்டும் ஒன்றாக கோர்த்து அசத்தினர். தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியது. ஒரே நாளில் 2560 ரூபாய் உயர்ந்து 98,960 ரூபாய்க்கு விற்பனை. மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல். டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் துரைமுருகன் உறுதி. பொள்ளாச்சியில் அதிமுக இளைஞரணி நிர்வாகி கைது. கந்துவட்டி பெற்ற பெண்ணுக்கு தொலைபேசி மூலம் தொல்லை கொடுத்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. திரைப்படங்கள் வெளியாகி 100 நாட்களுக்கு பிறகே OTTயில் வெளியிட வேண்டும். ஜனவரி 1 முதல் புதிய விதிமுறையை அறிவித்தது திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். புதிய உச்சத்தை எட்டிய முட்டை விலை.
நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹6.15 நிர்ணயம். திருப்பரங்குன்றம் மலையின் மீது உள்ள தீபத்தூண் அல்ல, சர்வே கல்தான். தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆணித்தரமாக வாதம். தூத்துக்குடி வழித்தடத்தில் ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள். 10 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்து தென்னக ரயில்வே அறிவிப்பு. அன்னூர், அந்தியூர், கொடைக்கானலில் பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். தென்காசி மாவட்டம் கடையத்தில் தென்னை மரங்களை பிடுங்கி வீசியதால் பரபரப்பு. தூத்துக்குடிக்கு படையெடுக்கும் அரிய வகை ரோசி ஸ்டார்லிங் பறவைகள். வயல்வெளிகளில் வட்டமிடும் பறவைகளை கண்டு ரசிக்கும் மக்கள். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. காலை 10 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் தெரியவரும். புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி செய்யப்பட்ட விவகாரம். அரசை கண்டித்து காரைக்கால் போராளிகள் குழுவினர் பேரணி. கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் 6 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. எர்ணாகுளம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்தியா வந்தார். Messi, 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 Messi. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் நகரங்களில் மெஸ்ஸியை காண குவியும் ரசிகர்கள். ரஷ்ய அதிபர் புட்டின் இருந்த அறைக்குள் அனுமதியின்றி நுழைந்த பாகிஸ்தான் பிரதமர். 40 நிமிடங்களுக்கு மேலாக காக்க வைக்கப்பட்டதால் ஆத்திரம். ஜனவரி 16ஆம் தேதி திரைக்கு வருகிறது ஷாலினி பாண்டே நடித்துள்ள ராகு கேது திரைப்படம். மதிரா பாடல் 1.5 கோடி பார்வைகளை கடந்து இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.